இப்போ நம்ம சிஎன்சி மிஷினில் இருக்கிற ப்ரோக்ராமை பென்ட்ரைவில் காப்பி பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஆப்செட்டில் அதே தான் போவாங்க. டிவைஸில் போயிட்டு சிஎன்சி மிஷினை கால் பண்ணிவிட்டு இப்போது எந்த நம்பரோ அந்த நம்பரை வந்து நம்ம இது பண்ணுறோங்க, கர்சரை மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எஃப் அவுட்புட்டு, அதாவது எஃப் இன்புட்டுன்றது நம்ம பென்ட்ரைவ்லேருந்து மிஷினுக்கு இன்புட் பண்ணுறதுங்க. எஃப் அவுட்புட்டுன்றது மிஷின்லேருந்து நம்ம அடுத்த டிவைஸுக்கு நம்ம அவுட்புட் பண்ணுறது தான் அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போது எஃப் அவுட்புட்டு கொடுக்குறோங்க. எஃப் அவுட்புட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பியில் வந்து நம்பரை கொடுக்கக்கூடாது. பியில் நம்பரை கொடுக்கக்கூடாது, நம்ம எஃப்பில் தான் நம்ம நம்பரை கொடுக்கணுங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் நம்பரை நம்ம எஃப்பில் தான் கொடுக்கணுங்க. எஃப்பில் கொடுத்துட்டு அதாவது O002 கொடுக்குறோங்க. O00 3 டிஜிட் தான் கொடுத்துருக்கீங்க. அவுட்புட்டு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டாக ஆகிடுங்க. ஓகேங்களா? இது போல் இப்போ மறுபடியும் நம்ம அவுட்புட் ஆகிடுச்சான்ட்டு பென்ட்ரைவில் நம்ம போய் செக் பண்ணலாங்க. இப்போது ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆப்ரேட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவைஸில் போய்ட்டு யூஎஸ்பியை போய்ட்டு நம்ம டவுன் கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா O002 அந்த இது வந்து இதுவாகிடுங்க. இப்படி தான் நம்ம பென்ட்ரைவ்லேருந்து மிஷினில் இருக்கிற ப்ரோக்ராமை பென்ட்ரைவில் காப்பி பண்ணோம், பென்ட்ரைவில் இருக்கிற ப்ரோக்ராமை மிஷினில் காப்பி பண்ணுறதுன்ட்டு பார்க்குறோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் இது போல் நம்ம ட்ரைனர் கொடுத்துருக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.